எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பானிபூரிக்கு ஸ்வீட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கடாயிலிங்க ஒரு 50 கிராம் பேரிச்சம்பழம் உள்ளே சேர்த்திக்கலாங்க. இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிங்க, 1/4 டீஸ்பூன் வரமிளகாய் தூளுங்க, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. இது கூட நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டுங்க 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்படி உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுங்க நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை ஆற விட்டுங்க. அரைக்கிறப்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க, கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டதுக்கப்புறங்க புதினா சட்னி பார்க்கலாங்க. இது கூட புதினா ஒரு கைப்பிடி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டுங்க ஒரு பச்சை மிளகாய்ங்க, கொஞ்சம் புளி, கொஞ்சம் உப்பு சேர்த்து இதையே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு பூரணம் செஞ்சுக்கலாங்க. நம்மளுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்குறேங்க. இது கூட பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கலாங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் உப்புங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பூரி ஏற்கனவே பொரித்து ரெடியாக வச்சுருக்குறேங்க. அது கூட பூரியை லைட்டாக உடச்சி விட்டுங்க உருளைக்கிழங்கு பூரணத்தை வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே புதினா சட்னிங்க, அதுக்கு மேலே ஸ்வீட் சட்னி வச்சுக்கலாங்க. வச்சுட்டுங்க அதுக்கு மேலே தயிர் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் கெட்டி தயிராக பார்த்து சேர்த்திக்குங்க. இதுக்கு மேலே காரா பூந்தி சேர்த்திக்கலாங்க. எப்போவுமே கடையில் வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. காரா பூந்தி சேர்த்துனதுக்கப்புறங்க மேலே கொஞ்சமாக தயிர் விட்டுக்கலாங்க. மறுபடியும் நான் மாதுளம்பழத்தை உதுத்தி வச்சுருக்கிறேங்க, அதையும் கொஞ்சம் வச்சுக்கலாங்க. இருந்தால் மாதுளம்பழம் வச்சுக்கோங்க, காரா பூந்தியை வச்சுக்கோங்க. இப்போ பானிபூரி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.